Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது மை ஹீரோ அகாடமியா சீசன் 7 எபிசோட் 2. ஓபன் பண்ணா ஒரு சின்ன பிளாஷ்பேக். பிரைட்மேன் ஏர்ஃபோர்ஸ் பேஸ காட்டுறாங்க. அங்க ஸ்டார் ரொம்ப சோகமா இருப்பான். என்னடான்னா அவளால அந்த நியூ ஆர்டர் பவரை வச்சு எதுவுமே பண்ண முடியல. அப்படியே பண்ண ட்ரை பண்ணாலும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருந்த மாதிரி இல்ல. அப்படியே இம்ப்ரூவ் பண்ணாலும் அதுக்கு லிமிட் இருக்குது. அதுக்கு மேல அவ என்ன ரூல் போட்டாலும் அது வேலைக்கே ஆகல. மக்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி பவர்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும்னா அதுக்கு அவங்க மென்டல் ஹெல்த் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அண்ட் ஆல்சோ இவ ஒரு பொண்ணாச்சா, அதனாலதான் உன்னால முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்படி புலம்புறான்னா யூஎஸ்ல இவ நம்பர் 1 ஹீரோ ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இருந்திருக்கா. கூட இருக்கவனுங்க எல்லாம் ரொம்ப நல்லவனுங்க. அதனாலேயே அவளுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவானுங்க. ஏன் இவளுக்கு இப்படி ஒரு தாட் வருதுன்னா இவளோட ஸ்ட்ரென்த்தை இவ ஆல்மைட் கூட கம்பேர் பண்றா. அந்த ஆளு எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளு, அவருக்கு ஈக்குவலா ஸ்ட்ராங் ஆகணும்னா கடைசி வரைக்கும் கவலை தான் படணும். சோ இவனுங்க எல்லாம் என்ன சொல்லுவானுங்க, நீ ஒன்னும் கவலைப்படாத, சப்போர்ட்டுக்கு எப்பவுமே நாங்க இருப்போங்கிற மாதிரி சொன்னோன்னே அவளுக்குமே ரொம்ப ஹாப்பி. அப்படியே கட் பண்ணா அந்த டொமுரா பையில ஸ்டார் ஏர்ல ஒரு பெரிய உருவத்தை உருவாக்கி லாக் பண்ணி அதுக்கப்புறம் லேசரை வச்சு அட்டாக் பண்ணி புடிச்சு வச்சிருந்தால இப்படி 2 அட்டாக்கையும் சேர்த்து பண்ணதுனால அவனை ஹோல்டு பண்ணி வைக்கலாம். அண்ட் அவனோட ரீஜெனரேஷன் எபிலிட்டியை ஸ்டாப் பண்ணி வைக்கலாம். அவ்வளவுதான். ஆனா அவனை அழிக்க முடியாது. அது அவனுக்குமே நல்லா தெரியும். இப்ப அவனை காலி பண்ணணும்னா இன்னொரு அட்டாக் ஏதாச்சும் பண்ணி ஆகணும். அப்ப இவனை இப்ப ஹோல்டு பண்ணி பிடிச்சிருக்கான்னா வேற எதுக்கோ அவ வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு அவனுமே கண்டுபிடிச்சிட்டான். அப்படின்னா இவளை விட ஸ்ட்ராங்கா ஏதோ ஒண்ணு இருக்குது தானே. அப்படின்னா எப்படியாச்சும் அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆனுங்கிற மாதிரி முடிவு பண்ணிடுவான். ஆனா எப்படி அவதான் நச்சுன்னு ஹோல்டு பண்ணி வச்சிருக்காளே. அந்த டைமுங்கும் போது கரெக்டா அந்த டியாமட் மிசைல்ஸ் வரும். ஒத்த கையில அந்த லேசரை வச்சு அவனை புடிச்சுக்கிட்டு இன்னொரு கையில அந்த மிசைல்ஸை புடிச்சிருவா. ரொம்ப நேரம் புடிச்சுக்கிட்டு இருந்தான்னா அவ கையிலேயே அது வெடிச்சிரும். அதனால அந்த டியாமட்டுக்கு ஒரு ஆர்டர் கொடுப்பா. என்னன்னா அது டைரக்டா போய் டொமுராவை அடிக்கணும். அவ்வளவுதான். அப்படி தாறுமாறா போய் அடிச்ச உடனே அந்த இடத்துல ஒரு பயங்கரமான பிளாஸ்ட். அந்த ஃபோர்ஸுக்கு ஸ்கையில இருந்த கிளவுட்ஸ் எல்லாமே அப்படியே கிளியர் ஆயிரும். இதை எண்டெவர், ஜீனிஸ்ட், ஹாக்குன்னு எல்லாம் பார்த்துட்டு வாயை பழந்துருவானுங்க. சொல்ல போனா இது பயங்கரமான அட்டாக். அவ பண்ண அட்டாக்ல அந்த லேக்ல ஒரு பெரிய பள்ளமே விழுந்துருச்சு. சரி செத்துட்டானா அவனோட பாடி இருக்கான்னு பார்த்தா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். என்னன்னா அந்த இடத்துல ஒரு வாட்டர் இருக்கும். அதை பார்த்த உடனே அவளுக்கு அள்ளு விட்டுரும். பின்ன டொமுரா என்ன சாதாரண வில்லனா ஈஸியா கொல்றதுக்கு அவன் டிகே பவரை யூஸ் பண்ணி சல்லுன்னு அடியில போயிருப்பான். அவனுக்கு தான் தெரிஞ்சு போச்சே 2 அட்டாக்கை யூஸ் பண்ணி இவனை ஹோல்டு பண்ணியிருக்கானா எப்படியும் 3ஆவதா இன்னொரு அட்டாக் பண்ணுவான்னு. 2 ஆர்டர் தான் இவளால பாஸ் பண்ண முடியும். அது 2த்தையும் யூஸ் பண்ணிட்டா. 3ஆவது அட்டாக் தான் ஏதோ பண்றான்னு தெரிஞ்ச உடனே அந்த டியமட் அவனை அட்டாக் பண்ண கரெக்டா வரும்போது கீழே ஒரு பெரிய ஹோலை போட்டு சல்லுன்னு உள்ள போயிட்டான். அது மேல வந்து அட்டாக் பண்ணி பிளாஸ்ட் ஆனதுனால அவனுக்கு எதுவும் ஆகல. அண்ட் அது மட்டும் இல்லாம அவன் நோமோவை யூஸ் பண்ணி இவங்களை ஏமாத்தி இருக்கான். இது தெரிஞ்ச உடனே அவன் எல்லாத்துக்கும் செம கடுப்பாவும் அண்ட் பீதி ஆயிரும். அந்த நோமோவை மட்டும் யூஸ் பண்ணலன்னா அவன் கண்டிப்பா செத்துருப்பான். ஆனாலுமே அவன் பாடி சதஞ்சிருக்கும். பட் இருந்தாலுமே விடாம அவளை அட்டாக் பண்றதுக்காக வேகமா வருவானா. உடனே ஸ்டாரை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஜெட்டை வச்சு அவனை பிளாக் பண்ண வருவாங்களா. அவன் ரேடியோ வேவ்ஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு நேரா மேல வந்து அவளோட குவிக்ஸ் பவரை குடுமா. சொல்ல போனா உன்னை விட நான் நல்லாவே அந்த பவரை யூஸ் பண்ணுவேன்பா. இப்ப நினைச்சாலும் பழையபடி ஸ்டாரால அவனை அட்டாக் பண்ண முடியும். ஆனா இப்ப அவன் அங்க இருக்க ஜெட்டு மேல நின்னுட்டு இருக்கான். அவன் அடிச்சா அந்த ஜெட்ல இருக்கவனும் செத்து போயிருவான். அவனே சொல்லுவான், அடிமா அடிச்சு உட, என்னோட சேர்த்து அவனும் சாகட்டும் அப்படின்னு என்ன சொன்னாலும் அவ கேட்க மாட்டா. ஏன்னா என்னதான் கொடூரமா இவ டொமுராவை இப்ப அட்டாக் பண்ணாலுமே அவன் செத்துருவான். ஆனா டொமுரா மறுபடியும் உயிரோட வந்துருவான். ஏன்னா அவனுக்கு ரீஜெனரேட்டிங் பவர் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க ஆளுகளை கொண்டது வீணா போயிரும்ல. அப்படி அவளோட ஃப்ரெண்ட்ஸை யோசிச்சு பார்த்துட்டு அட்டாக் பண்ணாம ஸ்டாப் பண்ணதுனால அவன் பொசுக்குன்னு ஒரு ஜம்பை போட்டு வந்து சட்டன் அவன் மூஞ்சிலேயே கைய வச்சிருவான். அவன் கைய வச்சிட்டானா தான் மொத்தமா அழிச்சிருவானே. எல்லாத்துக்கும் உடனே திக்குன்னு ஆயிரும். அப்பதான் அவனோட பிளான்ஸ் அப்படியே யோசிச்சு பார்ப்பான். என்னன்னா ஃபர்ஸ்ட் இவனுக்கு 1 ஃபார் ஆலையும் அந்த நியூ ஆர்டர் குவிக்ஸையும் சேர்த்து எடுக்கணும்னு அவன் யோசிக்கவே இல்லை. ஆனா அந்த பப்ளிக் சேஃப்டி கமிஷனை என்னைக்கு மூடினாங்களோ அப்பவே உலகம் பூரா இருக்க மத்த ஹீரோஸ் எல்லாம் ஜப்பானுக்கு வரது கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிருச்சு. அந்த கேப்ல தான் இவனோட பாடியை அவன் கம்ப்ளீட்டா சரி பண்ணிட்டான். அப்புறம் 1 ஃபார் ஆலை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நியூ ஆர்டர் எடுக்கலாம் தான் இவனோட பிளானிங். ஆனா இப்ப தானா வந்து அவளே மாட்டிக்கிட்டா. அந்த 1 ஃபார் ஆல்ங்கிற பயங்கரமான பவர் மட்டும் இவனுக்கு கிடைச்சதுன்னா நியூ ஆர்டரோட சேர்த்தி இந்த உலகத்துல இருக்க மொத்த வேறையுமே எறும்பு நசுக்கிற மாதிரி நசுக்கிடுவான். இப்ப தேவையில்லாம வந்து அவளே சிக்கிவிட்டா. ஆல்ரெடி இவன் பாடி இன்கம்ப்ளீட்டா தான் இருக்குது. ஆனாலுமே இந்த பெட்ல நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி அவளோட பவர் எடுத்துட்டு அப்படியே அவளை டிகேவும் பண்ணிடுவானா. அவ கேத்லின் பேட்டானா அவ்வளவு சீக்கிரத்துல டிகே ஆக மாட்டான்டா வெண்ண அப்படின்னு காட்டு கத்துவா. சுத்தி இருக்க ஆளுகள்லாம் பார்த்துட்டு அவ நம்மளை கவர் பண்ணியிருக்கா, இப்ப எப்படியாச்சும் அவளை காப்பாத்தணும்னு அடிச்சு புரண்டு போவானுங்க. இனிமேட்டு முக்கிய என்ன பிரயோஜனம், அவ பவரை எடுத்துட்டான், டிகேவும் பண்ணிட்டான். அவனுமே எவ்வளவோ ட்ரை பண்ண பாக்குறான். ஆனா எதுவுமே பண்ண முடியல. இவன் குவிக்ஸ் பவரையும் அப்சர்வ் பண்றான். அதே டைம்ல அவ டிகேவும் ஆயிட்டு இருக்கான். இப்ப பஞ்சாயத்து என்னன்னா நியூ ஆர்டர் குவிக்ஸ்ல ஒரு ஆர்டரை டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா ஒரே டைம்ல அவளோட பாடியையும் குவிக்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. சொல்ல போனா பாடியை காப்பாத்த ட்ரை பண்றேன்னு 2த்தையும் கோட்டை விட்டுட்டா. அந்த டைமுங்கும் போது அவனுக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் மாதிரி வந்துட்டு போகும். பையன் ஏதோ காமிக் எல்லாம் படிச்சுட்டு இருப்பான். சோ ஒரு வழியா டொமுராக்கு அந்த நியூ ஆர்டர் பவர் வந்துருச்சு. அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆனா அப்பதான்
இதுதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். என்னடான்னு பார்த்தா ஸ்டார் அவனோட மைண்டுக்குள்ள இருப்பான். ரெண்டு பேரும் ஷாக் ஆயிடுவாங்க, இவன் எப்படி உள்ள வந்தான்னு. அடுத்த செகண்டே சும்மா டம்மு 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 டம்முன்னு பயங்கரமா வெடிக்க ஆரம்பிப்பான். சுத்தி இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆவாங்க, என்ன டொமுரா இப்படி வெடிச்சு செதறிட்டு இருக்கான்னு. அண்ட் அது மட்டும் இல்லாம அவன் பாடியில இருக்க குவிக்ஸ் பவர் எல்லாமே வெடிச்சு செதறிட்டு இருக்குது. இங்க நம்ம ஸ்டார் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சுக்கிட்டே கீழே விழுவா. அந்த டைம் தான் என்ன மேட்டர்னு தெரியும். எப்படியும் ஏர்கிராப்டோட வச்சு அட்டாக் பண்ணா கண்டிப்பா அவன் சாக மாட்டான். அதனால தான் டொமுரா வந்து இவளை தொடும்போது அவ புது ரூல் ஒன்னு போட்டா. அதாவது அவளோட நியூ ஆர்டர் குவிக்ஸ் பவர் அவனுக்குள்ள இருக்க மத்த குவிக்ஸ் பவர் எல்லாத்தையுமே எதிர்த்து சண்டை போடணும்னு. இந்த ட்விஸ்ட் அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படின்னா இவளோட பவர் உள்ள போய் அவனுக்குள்ள இருக்க பவர்ஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணிரும். அது இப்ப அதைத்தான் பண்ணிட்டு இருக்குது. உள்ள எல்லாத்தையுமே வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கும். அவளுக்கு நல்லாவே தெரியும் இவளோட பவர்ஸ் அவனுக்கு போச்சுன்னா அது இந்த உலகத்துக்கே பெரிய ஆபத்துன்னு. அதனால இப்ப இவ பண்ணது ஒர்த்துதான்னு சொல்லிட்டு அவ கூட சப்போர்ட் பண்ண அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்கள ப்ரோஸ்ன்னு தான் சொல்லுவா. அப்புறம் இவளோட கமாண்டர் அக்பர் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் அண்ட் சாரி சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கரைவா. இது அவனுங்களால பார்க்க முடியல, அவ்வளவு கஷ்டமா இருக்கும். இங்க டொமுராவால ஒண்ணு கிண்ட முடியல. ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்க குவிக்ஸ் பவர் எல்லாத்தையுமே வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கா. அதனாலேயே அவனோட பாடி கண்டமேனிக்கு பிச்சுக்குது. ஒரு குவிக்ஸ் பவர் ஆட்டே போறேன்னு சொல்லி உள்ளுக்குள்ள இருக்க மத்த எல்லாத்தையும் வச்சு செஞ்சுட்டான். இப்ப இவன் இதுல இருந்து தப்பிக்கணும்னா பண்ண வேண்டிய வேலை ஒன்னே ஒண்ணுதான். இவனோட அந்த நியூ ஆர்டரை வேற யாருக்காச்சும் கொடுக்கணும். அப்படின்னா மனுஷங்க தேவை. சுத்தி இப்போதைக்கு இருக்க மனுஷங்க இந்த பைலட்ஸுங்க மட்டும்தான். அவனுங்கள யார்ட்டையாச்சும் கொடுத்தலான்னு பார்த்தா அவனுங்க ரவுண்டு கட்டி லேசர் வச்சு அட்டாக் பண்ணுவானுங்க. சொல்ல போனா அவனுக்கு தெரியுது ஸ்டார் உள்ளுக்குள்ள இருந்து பொலந்து கட்டிட்டு இருக்கான்னு. இவனுங்களும் ஹெல்ப் பண்ணும்ல, அதான் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. உள்ளுக்குள்ள இருக்க ஆல்பா ஒன்னாலேயே தாங்க முடியல, ஏன்னா அடி அப்படி விழுது. அண்ட் இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா இவனால ரிஃப்ளெக்ட் பவரை யூஸ் பண்ணி எந்த அட்டாக்கா இருந்தாலும் அதை அப்படியே ஸ்கேட்டர் பண்ணி விட முடியும். ஆனா அந்த குவிக்ஸ் பவரையுமே உள்ளுக்குள்ள காலி பண்ணிட்டான். அதனால லேசர் அட்டாக் அவனால சமாளிக்க முடியல. இவனுங்களும் கேப் விடாம வெறிகுண்டு அட்டாக் பண்ணுவானுங்க. ஏன்னா ஸ்டார் செத்து போயிட்டா அவளோட தியாகத்தை வீணாக்க கூடாது. அதனாலேயே வெறிகுண்டு அட்டாக் பண்ணுவானுங்க. இங்க உள்ளுக்குள்ள வேற ஒவ்வொரு குவிக்ஸா காலி ஆயிட்டு இருக்குது. சொல்ல போனா உள்ளுக்குள்ள இருந்து கொலவெறித்தனமா சம்பவம் பண்ணிட்டு இருக்கா. இப்ப ஸ்டார் அப்படியே கரைய ஆல்மேட்டை பத்தி தான் யோசிச்சு பாப்பா. என்னன்னா அன்னைக்கு மட்டும் அவர் வந்து இவளை காப்பாத்தலைனா இவ இன்னைக்கு இந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்க மாட்டா. என்னால முடிஞ்ச ஃபேவரை நான் உங்களுக்கு பண்ணிட்டேன்னு சொல்லி அப்படியே ஒரு சல்யூட் பண்ணுவா. பாதி பாடி கரைஞ்சிருச்சு. அதை பார்க்கும்போது அங்க இருக்க பைலட்ஸுங்க எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனாலேயே இன்னும் வச்சு செய்வானுங்க. அந்த டைம் அந்த எரும மாட்டு பையன் என்ன பண்ணிடுவான், நோமோவோட குவிக் பவரை யூஸ் பண்ணி ரெக்கையை வர வச்சு அங்க இருந்து சல்லுன்னு பறந்து எஸ்கேப் ஆவான். இருந்தாலும் அங்க பாடிக்குள்ள அவ வச்சு செஞ்சுட்டு இருக்கா. இவனுங்க வேற வெட்டிட்டு வரானுங்க. அவன் அங்க மனசுக்குள்ள நல்ல வேலை அந்த நோமோவோட விங்ஸ் குவிக் பவர் கிடைச்சது. அட அதுவுமே காலியாருக்குள்ள யூஸ் பண்ணான். இல்லன்னா டண்டன் டனகனகாதான். இப்ப என்ன பண்ணுவான், இந்த நியூ ஆர்டர் பவரை யாருக்காச்சும் கொடுத்தாகணும்னு அங்க இருக்க ஐலாண்டை நோக்கி சும்மா மின்னல் வேகத்துல போவான். உள்ளுக்குள்ள பார்த்தா ஆல்பா ஒன்னையே ஸ்டார் கதி கலங்க வச்சுக்கிட்டு இருக்கா. ஆல்பா ஒன்னுக்கு பயங்கரமா காண்டாவும். பின்ன எங்க போனாலும் இந்த ஆல்மைட்டை இன்ஸ்பயர் பண்ண ஆளுங்க வந்து துவன்னு துவச்சு தொங்க விட்டுறானுல்ல, இது எல்லாத்துக்குமே காரணம் நீதாண்டான்னு சொல்லி வண்டையா திட்டி கத்திட்டு இருப்பான். இப்ப இவனுக்கு வேற பின்னாடி வெட்டிட்டே வரானுங்க. சமாளிக்கலன்னா அதுவும் பஞ்சாயத்துன்னு அவனோட ரேடியோ ஆக்டிவ் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான். அவங்க அப்படியே ஸ்டாப் ஆயிடுவாங்க. அதை தாண்டி அவங்களால வர முடியல. அப்போ ஸ்டாரை நினைச்சு கவலைப்படுவானுங்க. என்னன்னா நம்ம கடைசி வரைக்கும் ஒன்னா இருந்து சண்டை போட்டு ஒன்னா சாகலாம் பிரதர்ஸ்னு சொல்லியிருப்பா. ஆனா கடைசியில நீ மட்டும் செத்து போயிட்டியம்மான்னு சொல்லும் போது அப்படியே துகளா கம்ப்ளீட்டா கரைஞ்சி அங்க இருக்க தண்ணியில விழுவான். அவ ஆல்மைட் மாதிரி ஆகணும்னு தானே ஆசைப்பட்டா. ஆனா இப்ப அவனுக்கு அவ ஆல்மைட்டியே மிஞ்சிட்டா. நீ ஒரு கிரேட்டஸ்ட் ஹீரோ, அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைன்னு ரொம்பவுமே அவளை நினைச்சு ஃபீல் பண்ணுவானுங்க. அப்படியே கட் பண்ணா ஒரு 2 லூசுகளை காட்டுவாங்க. ரெண்டுமே ஜெயில இருந்து தப்பிச்ச கிரிமினல்ஸ் தான். டிவியை நோண்டி பார்ப்பாங்க, ஒன்னும் ஒர்க் ஆகல. என்ன இடம் இது எப்படி இருக்குதுன்னு லூசு மாதிரி மாத்தி பேசிட்டு இருப்பாங்க. அந்த டைம் யாரோ செவுத்த உடச்சிட்டு வருவாங்களா, திருச்சடிச்சு போய் விழுவாங்க. யாரா அது, யார் இப்படி வந்திருக்கான்னு பார்த்தா நம்ம டொமுரா தான். ஆளு பார்த்தா கருணை கொடூரமா இருப்பான். இப்ப அந்த நியூ ஆர்டர் பவரை யாருக்காச்சும் ஏத்தி ஒண்ணும்ல, தீவுல கிடைச்ச ஆளுங்க இவங்க தான். சோ அங்க இருந்து அந்த மொக்க பீஸ் இருக்கானே அவனை பிடிச்சி அவனோட குவிக்ஸ முதல்ல ஆட்டைய போட்டு அதுக்கப்புறம் இவங்கிட்ட இருக்க அந்த நியூ ஆர்டரை அவனுக்கு கொடுத்துருவான். அதுக்கப்புறம் வேணா அந்த பவரை எடுத்துக்கலாம்ல. இதை சொல்லும் போது முட்டா பையலன்னு திட்டுவா. அட மேட் என்னன்னா இவன் மத்த குவிக்ஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டா. அப்படி இருக்கும்போது இவனோட குவிக்ஸும் கம்ப்ளீட்டா அழிஞ்சு போயிடும். அதனால அதை ஸ்டோர் பண்ணி எல்லாம் வைக்க முடியாது. அப்படின்னா ஆல்பா ஒன்னுக்கு நியூ ஆர்டர் குவிக்ஸ் பவர் கிடைக்கல. என்ன அவளுக்கு இவனை கம்ப்ளீட்டா காலி பண்ண முடியலன்னு ஒரு கவலை. அவளுக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணும்போது அவங்களுக்குள்ள இருக்க ஹீரோ கண்டிப்பா உன்னை கொல்லாம விட மாட்டான். இது என்னைக்குமே முடியாது. கண்டிப்பா அவங்க வந்து உன்னை அழிப்பாங்க ஜாண்டோ அப்படின்னு ஆல்பா ஒன்னை பார்த்து சொல்லிட்டு அப்படியே கரைஞ்சிருவா. நல்ல வேலை அவளை காலி பண்ணிட்டோன்னு அவனுக்கு சந்தோஷம். ஆனா குவிக்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டோன்னு அவளுக்கு சந்தோஷம். அவனை பொறுத்த வரைக்கும் மனுஷங்களுக்கு யாரு கடைசி வரைக்கும் சர்வைவ் ஆகுறாங்களோ அவங்க தான் வின்னு. அதனால இப்போ ஒளிஞ்சு போ அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்குள்ள டொமுரா இருக்கானே அவனுக்கு ஹீரோன்னு சொன்ன உடனே இசுக்கு மிடோரியா தான் ஞாபகத்துக்கு வரும். அப்படியே கட் பண்ணா எல்லா சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹெலிகாப்டர் மேலே நின்று ஒரு பெரிய படையே வந்து கப்பல்ல தூர்வாடிட்டு இருப்பாங்க. என்னன்னா டொமுராவை தேறாங்களாமா. அவன் தான் எப்போ எஸ்கேப் ஆயிட்டானே. இவங்க பார்த்தது சண்டைக்கான ட்ரேசஸ் மட்டும்தான். அதை வச்செல்லாம் டொமுராவை கண்டுபிடிக்க முடியாது. இப்ப சோகமான விஷயம் என்னன்னா அமெரிக்காவோட நம்பர் 1 ஹீரோவே செத்து போயிட்டான். இந்த மேட்ரு உலகம் பூரா ஒரே நாள்ல பரவிருச்சு. இதுல கொடுமை என்னன்னா உலகத்திலேயே அவ தான் ஸ்ட்ராங்கஸ்ட் ஹீரோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவளாலேயே வின் பண்ண முடியல. சோ இதனாலேயே மத்த கண்ட்ரீஸும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. மத்த கண்ட்ரீஸே பயப்படுறாங்கன்னா ஜப்பான்ல இருக்கவங்க நிலைமையை யோசிச்சு பாருங்க.
பண்ணிட்டாங்க. ஆல்மைட்டும் இல்ல, அமெரிக்கால இருக்க நம்பர் 1 ஹீரோவையே காலி பண்ணிட்டாங்க. அப்படின்னா இந்த வில்லனுங்க பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கானுங்கன்னு ஹீரோஸோட எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதனால இந்த கிரிமினல்ஸோட அட்டூழியம் அதிகமாகி அவனுக்கு இஷ்டத்துக்கு எல்லா இடத்தையும் கண்ணா பின்னான்னு சதைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அவங்க கண்ட்ரியை அவனுங்க தான் ப்ரொடெக்ட் பண்ணும். ஆனா அவனுங்களே பயந்து வந்தானுங்கன்னா வேற யாரு வந்து காப்பாத்துவா? மத்த கண்ட்ரிஸுமே அவங்க ஹீரோஸ் அனுப்புறத கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்படியே கட் பண்ண அந்த ஜெட்டை ஓட்டின நம்ம ஸ்டாரோட பிரதர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க நேரா ஆல்மைட் கிட்ட நடந்த மேட்டர்லாம் சொன்ன உடனே அவளை நான் ஒரு டைம் ஆச்சு மீட் பண்ணிருக்கணும்னு ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவாரு. அண்ட் இன்னொரு மேட்டர் என்ன தெரியுமா? டொமுரா எப்படி எப்படியெல்லாம் சண்டை போட்டா, அவன் பாடியில என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் நடந்துச்சு, அவனால என்னென்ன பண்ண முடியும் அப்படி இப்படின்னு A to Z எல்லா டேட்டாவையுமே இவனுங்க கலெக்ட் பண்ணிருக்கானுங்க. சோ இதை வச்சு இவங்க வேற ஏதாச்சும் கூட பிளான் பண்ணலாம். கண்டிப்பா இப்ப இருக்க நிலைமையில இவங்களால இந்த அளவுக்கெல்லாம் அந்த மான்ஸ்டரை பத்தி ரிசர்ச் பண்ணவே முடியாது. அதனால தான் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிட்டு போறாங்க. உடனே ஆல்மைட் அந்த டேட்டா எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிட்டு அடுத்த நாள் நம்ம பயில்களை மீட் பண்ணி அந்த அமெரிக்கன் ஏர்கிராப்ட்ஸை ஓட்டுறவங்க கொடுத்தாங்களே டேட்டா, அதுல என்னென்னலாம் தெரிஞ்சதோ அது எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம சொல்லுவாரு. என்னன்னா நாளைக்கு டொமுராவோட பாடி கம்ப்ளீட் ஆகுது, அது மட்டும் கன்ஃபார்ம். இது கெட்ட விஷயம் தான். ஆனா அதுல நல்ல விஷயம் என்னன்னா நம்ம ஸ்டார் அண்ட் ஸ்னைப் பண்ண வேலையில அவனால இன்னும் ஒரு வாரத்துக்கு எந்திரிக்கவே முடியாது. அதுதான் இப்போதைக்கு அவ இவங்களுக்கு கொடுத்திருக்க கிஃப்ட். அந்த லூசு பைய டொமுரா நியூ ஆர்டர் ஆட்டைய போட்டுக்கிறேன்னு ஆட்டைய போட்டது அவனுக்கே பாய்சனா மாறிடுச்சு. அவனுக்குள்ள இருக்க மத்த குவிக்ஸ் எல்லாம் அழிச்சிருச்சு. ஆனா எத்தனை அழிச்சிருக்குன்னு இன்னும் தெரியல. அண்ட் அவங்கிட்ட எவ்வளவு பவர்ஸ் இருக்குன்னு தெரியலையே. சோ இப்போதைக்கு இவங்களோட பெஸ்ட்டை காமிச்சா மட்டும்தான் அவனை எப்படியாச்சும் சமாளிக்க முடியும். இருக்கிற டைமை மட்டும் எஃபிஷியன்டா யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா டொமுராவையும் ஆல்ஃபாரோனையும் காலி பண்ணிடலாம். ஒரு செட் ஆஃப் ஹீரோ சிவிலியன்ஸ் எல்லாத்தையுமே இவாக்குவேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு செட் ஆஃப் ஹீரோஸ் டொமுராவையும் மத்த வில்லனுகளையும் தேடிட்டு இருக்காங்க. அவன் இப்ப பட்ட காயத்துக்கு அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கிறத சொல்ல முடியல. ஆனா ஒரு பெரிய வார் ஒன்று நடக்க போகுது. மெயினா இப்ப இருக்கிறது டொமுரா. அவனுக்கு அடிபட்டு இருக்குது. பட் இருந்தாலுமே அவன் ஒரு பயங்கரமான வில்லன் தான், விட மாட்டான். அடுத்து ஆல்ஃபாரோன் அவனோட ஒரிஜினல் பாடியில இருக்கான். அப்புறம் கிறுக்கு பைய டாபி, அவன் எண்டேவரை எப்படா போட்டு தள்ளான் இருக்கான். ஹிமிகோ டோகா, அவ இவங்க எல்லாத்தையும் ஏதோ பொம்மை மாதிரி வச்சு விளையாண்டுட்டு இருக்கா. அப்புறம் ஹை அண்ட் நோமோஸ், அதுங்க என்ன பண்ணாலும் அடங்காதுங்க போல முரட்டுத்தனமா இருக்குது. அப்புறம் லிபரேஷன் ஃப்ரண்ட்ல இன்னும் உயிரோட இருக்கவங்க, ஜெயில இருந்து தப்பிச்சவனுங்க, அப்புறம் ஆல்ஃபாரோனோட ஆர்டர்ஸை ஃபாலோ பண்றவனுங்கன்னு இன்னும் எக்கச்சக்கமா இருக்கானுங்க. எவ்வளோன்னு கணக்கே இல்ல. அவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஹீரோ சைட்ல ஃப்ரண்ட் லைன்ல நின்று சண்டை போட்ட பாதி ஆளுங்க காலி. ஸ்டாரும் வேற இப்ப செத்து போயிட்டா. இப்போதைக்கு இவரோட ஒரே நம்பிக்கை இந்த பசங்க தான். இவங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், மத்தவங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணணும். சோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாறுங்க பாரா. உடனே கச்சான் கடுப்பாயி, நாங்க என்ன இங்க அல்வாவா கிண்டிட்டு இருக்கோம், ஸ்ட்ராங்காக சொல்றேன்னு சொல்லி காட்டு கத்து கத்துவான். இப்ப என்னன்னா எல்லாத்துக்குமே நம்ம இசுக்கு மிடோரியா கூட சேர்ந்து சண்டை போட்டு அதுக்கப்புறம் அந்த டொமுராவையும் மத்தவங்களையும் தோக்கடிக்கணும்னு ஆசை. இசுக்கு இருந்துகிட்டு கச்சானும் மத்தவங்களும் ஒன்னா சேர்ந்து என் கூட ஸ்பேர் பண்ண போறாங்க, அதை வச்சே நான் 1 for all கம்ப்ளீட் பண்ணிடுவேன் பானா. உடனே கச்சான் கடுப்பாயி, நான் எப்பண்டா அப்படி எல்லாம் சொன்னேன்னு சொல்லி காட்டு கத்து கத்துவான். உடனே அவசரப்படாதேன்னு பிடிச்சி அவனை சமாளிச்சுட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா கச்சான் ஒரு நியூ மூவ கத்து வச்சிருக்கான். அது மட்டும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அதை வச்சு டொமுரா மட்டும் இல்ல ஆல்ஃபாரோனையுமே அலற விட்டுருவானாமா. அதுக்கு 1 for all வச்சு செஞ்சுதான் ட்ரெயின் பண்ண போறானாமா. இப்படி ஆளுக்கு மாத்தி மாத்தி நாங்க அப்படி பண்ண போறோம் இப்படி பண்ண போறோம்னு ஸ்ட்ராங் ஆகிறத பத்தி ரொம்ப ஆர்வமா பேசிட்டு இருப்பாங்க. உடனே ஆல்மைட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இவங்க எல்லாம் கத்துக்குட்டிகளா வரும்போது இவர் பார்த்தது. இப்போ எந்த ஒரு ஸ்டோம் வந்தாலும் சரி அதை சமாளிச்சு ரகையை விரிச்சு பறக்க போறாங்க அப்படின்னு அவருக்கு சந்தோஷம். அண்ட் அது மட்டும் இல்லாம அடே ஆல்ஃபாரோன்னு நீ ஒரு முட்டாள்தனம் பண்ணிட்ட, இவங்க யாரும் வீக் இல்லடா, உன்னை இதுக்கப்புறம் தான்டா மாசா வச்சு செய்ய போறாங்கன்னு பயங்கரமா சந்தோஷப்படுவாரு. இதுக்கப்புறம் அந்த வில்லப்பாளிகள்லாம் என்னென்னலாம் வேலைத்தனம் பண்றாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.